இப்போ புதுசா இவர்கள்லாம் புதுசா அந்த கட்சிக்காரங்கெல்லாம் கேட்கறது இவங்களுக்கு ஆச்சரியத்தையும் வியப்பை ஊட்டுது அப்படின்றது நகைப்புக்குரியதா இருக்கு. எங்க அப்பா பேர்ல ஊரெல்லாம் நூலகத்தை நான் திறக்கணும் கிக்கி அப்படின்ற மாதிரி ஒரு அரசு இது, இந்த திமுக அரசு. நூலகம் திறக்கிறது பாத்தீங்கன்னா நூலகம் திறந்து ஏன் அவங்க அப்பா பேர்ல தான் திறக்கணுமா? அது மாதிரி சுயநல கணக்கு இப்போ 2 விஷயமா பார்க்கணும். திமுக கூட்டணி ஒரு நிலையான கூட்டணி போல 2026 தொடரும். ஏன் தொடரும்? ஈழப்படுகொலைக்கு எல்லாம் கூட்டாளிகள். அப்போ இந்த அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. என்ன தெரியுமா? கூட்டணி ஒரு சரியான கூட்டணி அமைச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு. மக்கள் வாக்களிக்கவும் இல்லை. ஆகையினால எங்க அரசை தூத்துறது தான் அவங்களுடைய குறிக்கோள். அதே மாதிரி கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்னா அதுக்காக ஓப்பன்ல சொல்ல இயலாது. அதே மாதிரி திரு சீமான் அவர்களுக்கு இப்போது தனிச்சு நிற்க சொல்லி எத்தனை பேர் எந்தெந்த கட்சியெல்லாம் அவருக்கு பணம் கொடுக்குறாங்கிறதும் எனக்கு தெரியும். அவர்களுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் ஆதாரம் இல்லை. ஏயா ஒருத்தருக்கு லஞ்சம் கொடுத்தா ஆதாரம் வச்சுக்கிட்டா லஞ்சம் கொடுப்பான், போட்டோ எடுத்துட்டா பணம் கொடுப்பான். என்ன பேசுற நீ? கொஞ்சம் கூட நிதானம் இல்லாம பேசுற. ஏதாவது தண்ணி நீ போட்டியா? டாஸ்மாக் போனியா? இதை மக்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. பணம் கொடுக்குறோம், கத்திரிக்காய் கொடுக்குறோம், அதெல்லாம் ரொம்ப. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நமது சிறப்பு விவாத நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழர் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு அதியமான் அவர்கள். வணக்கம். 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 அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் திருச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. கூட்டணிக்கு வர்றவங்க எல்லாருமே 20 சீட்டு கூடு, அதுக்கு மேல கூடு, 50ல இருந்து 100 கோடி கூடு அப்படிங்கறதான் கேக்குறாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. ஆனா நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுல பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் பெரிய கட்சிகளோடு சேரக்கூடிய பல கட்சிகள் இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்காங்க. இல்ல இது ஒரு டீலிங்காவே போயிட்டு இருக்கா? இல்லை, அது காரணம் இப்போ ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது இந்த மாதிரி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கேட்காமலே இவங்களா கொடுத்துட்டாங்க. நல்லா பணம் சம்பாரித்து வச்சுருந்தாங்க, சரிங்களா? அப்புறமா அவங்க கூட கூட்டணி ஒரு சில நேரத்தில் இப்போ 91 பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய அலை மாதிரி ஜெயலலிதா இன்னைக்கு யாரெல்லாம் நிறுத்துகிறாங்களோ. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆலந்தூரில் ஒரு குத்தக இந்த கட்டிட ஒப்பந்ததாரர் அண்ணாமலை, அவரை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அவர் ரொம்ப பிரபலமும் ஒன்றும் கிடையாது, யாரை நிற்க வச்சாலும் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. இன்னொரு நேரத்தில் இந்த விஜயகாந்தெல்லாம் கூட்டணி சேர்க்கும்போது கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையும் அதிமுக பார்த்துச்சு. விஜயகாந்தை கூட்டணி வச்சுட்டு அடுத்த ஒரு தேர்தலில் அதே விஜயகாந்த், வைகோ, பிசிகா எல்லாத்தையும் திமுக கூட இருந்து கூட்டணி சேர விடாமல் இவங்களை கொண்டு போய் தனியாக ஒரு ட்ராக்கில் ஓட விட்டுட்டு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஓட்ட பிரிங்க, நான் நைஸாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தேர்தல் நடந்துச்சு. அதனால் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, இதை இவர்களுக்கு சொல்கிறது பெரிய இது என்னமோ திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்க கூட்டணிக்குன்னு கேட்கும்போது அவங்க 100 கோடி 50 கோடி கேட்டாங்கன்னா விஜய் அப்செட் ஆகி ஐயோ என்ன நான் இப்படி நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னால், அது போல் இந்த திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறது எனக்கு சிரிப்பாக தான் வருது. இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. என்ன இப்போ புதுசாக இவர்கள்லாம் புதுசாக அந்த கட்சிக்காரங்கெல்லாம் கேட்குறது இவங்களுக்கு ஆச்சரியத்தையும் வியப்பை ஊட்டுது அப்படின்றது நகைப்புக்குரியதாக இருக்குது. அப்போ ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க விரும்புறதா அதிமுக? இல்ல மெகா கூட்டணியை நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். மெகா கூட்டணி நீங்க கொள்ளையடிக்காத ஒரு கட்சியா இருக்கணும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி. நீங்க தேர்தலுக்கு வர்றதே கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிக்க தான் அப்படின்ற ஒரு மூல கருத்தோடு தான் 2 கட்சியுமே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த நம்ம இந்த மக்களுக்கு நம்மளோட 5 வருஷம், இந்த 5 வருஷத்துல காமராஜரோட காலகட்டத்தில் இந்த 5 வருஷத்துல கட்டப்பட்ட அணைகள் எத்தனை, கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எத்தனை,
போன 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் படித்தாங்க, இப்போ எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ எவ்வளோ வந்து நீர் வளத்தை பெருக்கி இருக்கிறோம், விவசாய நில எவ்வளோ வந்து அதிகமாகிருக்கு, நீர்ப்பாசனம் அதிகமாகிருக்கு அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை இன்றைக்கும் சொல்ல முடியும். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து எங்கள் அப்பா பேரில் ஊரெல்லாம் நூலகத்தை நான் திறக்கணும் கிக்கி அப்படின்ற மாதிரி ஒரு அரசு இது, இந்த திமுக அரசு. நூலகம் திறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூலகம் திறந்து ஏன் அவங்க அப்பா பேரில் தான் திறக்கணுமா? அது மாதிரி இவர்களுக்கு இந்த அதிமுகவும் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சு அந்த ஆட்சிக்கான ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த இதை சொல்றதுக்கு தகுதி இல்லை அவங்களுக்கு. அதாவது காசு கேட்குறாங்க. அதிமுக கூட இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கிற அதிமுகலே ஒன்றிணைஞ்சு இருக்கு. அதிமுக இருக்கு இல்லையா, அந்த ஒன்றிணைப்பே வந்து பணத்தின் மூலமா நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்போ அதிமுக, நான் அதிமுக, இவர் அதிமுக, நீங்க எல்லாம் அதிமுக, இப்போ நான் தான் தலைவர். ஆனா நீ என்னை தலைமையை ஏத்துக்கிட்டு என் கூட நீ இருக்கணும்னா நான் உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும். சரிங்களா? திமுகவோட நிலைமை என்ன? இந்த விசிக போன்ற கட்சிகள், நேற்றுக்கு ஒரு செய்தி வருது, கோயம்புத்தூர்ல ஒரு அரசு அதிகாரிய என்ன பண்ணிட்டாங்க, மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிக கட்சி. பார்த்தீங்கல்ல செய்தி? அப்படிப்பட்ட செய்தியெல்லாம் வரும்போது வந்து இந்த மாதிரி வந்து நேரத்தில் அந்த விசிக கட்சி தொண்டர்களை கூட்டிட்டு வர அவங்களுக்கு மேல வந்து பெரிய வழக்கெல்லாம் போட்டு பாதுகாக்காம நம்ம ஒரு அதிகார பாலத்துக்கு பின்னாடி நம்ம இருந்தோம்னா கட்சி தொண்டர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்ற நோக்கத்தோட அந்த கட்சி இருக்குது. அவர் சொன்ன விஷயமே தான் விசிக தலைவர். நம்ம நிறைய வந்து நம்ம இந்த கூட்டணி வேண்டான்ட்டு போயிட்டோம்னா, நமக்கு 2009 இந்த திமுகவோட கூட்டணி வேண்டாம்ட்டு போயிட்டோம்னா இங்க நிறைய பேர் மேல கேஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த கேஸு போக்குவரத்துக்கெல்லாம் வந்து இல்லாம அப்படியே ஒரு ஸ்மூத்தா போகணும்னா இந்த ஆதரவு தேவை அப்படின்னு. ஆக மொத்தம் எல்லாம் வந்து சுயநல கணக்கு. இப்போ 2 விஷயமா பார்க்கணும். திமுக கூட்டணி ஒரு நிலையான கூட்டணி போல 2026 தொடரும். ஏன் தொடரும்? ஈழப்படுகொலைக்கு எல்லாம் கூட்டாளிகள், 3 பேரும் கூட்டாளிகள். 1.5 லட்சம் பேரை படுகொலை பண்ணும்போது வந்து அது தப்பே இல்லைன்ற மாதிரி கூட்டாளிகள் ஆயிட்டாங்க அவங்க. ஈழப்படுகொலைக்கு துணை நின்று முன்னின்று நடத்தியது காங்கிரஸ். அதுக்கு துரோகம் பண்ணது வந்து திமுக ஆளுங்கட்சியா இருந்தது. அந்த துரோகத்து கூடயே கூட்டணி போய் பச்சை படுகொலை நடந்துகிட்டு இருக்கும் போதே போய் சேர்ந்து செயல்பட்ட கட்சி. அவர் ஒரு அறிக்கை கொடுத்துரு, இப்போ வந்து கடைசியா ஒன்று பேசியிருக்கிறாரு, எல்லாம் அந்த பக்கம் என்னை கூப்பிட்டாங்க அதிமுக பக்கம், ஆனா நைஸா நான் அழுவிட்டான் திமுக கூட வந்துட்டேன், நான்லாம் அந்த பக்கம் வந்து நிக்க போய் தான் நல்லா ஜெயிச்சுது அப்படின்னு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வந்து இவர்கள் விலக மாட்டார்கள். அப்போ இந்த அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. என்ன தெரியுமா? கூட்டணி ஒரு சரியான கூட்டணி அமைச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அந்த காரணத்தினால வந்து என்ன பண்றாங்கன்னா பணம் கொடுத்து தான் போக முடியும்னு ஒரு வருது. ஓகே, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனோட கருத்து எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, என்ன அப்படின்னா தேர்தல் என்றாலே வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி சம்பாதிக்கணும், எவ்வளவு வந்து பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் உள்ள வராங்க, மற்றபடி உங்களால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. கண்ணு, ஒரு பழமொழி சொல்லுவான், மரத்தில் பழம் இருந்தால் அந்த பழம் வந்து பறிக்கிறதுக்கு எட்டலைன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு போயிடுவானுங்களாம். அது மாதிரி இவங்களால ஆளை வசதி இல்லை, ஆளை வக்கும் இல்லை, ஆள்றதுக்கு திறனும் இல்லை, மக்கள் வாக்களிக்கவும் இல்லை. ஆகையினால எங்கள் அரசை தூத்துறது தான் அவங்களுடைய குறிக்கோள். சரியா? எங்கள் அரசை தூத்துறதுக்கோ அல்லது முந்தைய அரசுகளை தூத்துறதுக்கு தகுதி இவங்களுக்கு இல்லை. சீனிவாசன் எப்போ பேசினாலும் அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி பேசுவார். பொது மேடைகளில் வந்து இந்த மாதிரி சீட்டும் கேட்குறாங்க, பணமும் கேட்குறாங்கன்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து தவறான சொற்கள். அது ஏற்கனவே அதெல்லாம் மறைமுகமாக தான் பேரங்கள் நடக்குமே, ஓப்பனெல்லாம் நடக்காது. கேப்டன் வந்து அந்த அம்மா கூட வரும்போது கேப்டனுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கங்கிறது தெரியும். அதே மாதிரி கொடுத்தாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும்னா அதுக்காக நான் ஓப்பனில் சொல்ல இயலாது. அதே மாதிரி திரு சீமான் அவர்களுக்கு இப்போது தனிச்சு நிற்க சொல்லி எத்தனை பேர் எந்தெந்த கட்சியெல்லாம் வந்து அவருக்கு பணம் கொடுக்குறாங்கங்கிறதும் எனக்கு தெரியும். ஆகையினால இதெல்லாம் இங்க ஆதாரம் இல்லாம நான் பேசுறேன்னா அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கும். நான் பணம் கொடுக்கல, நேரடியா போய் கைங்களவும் பிடிச்சேன்னா
என்ன பேசுற? நேரா பார்த்தவர் மாதிரியே சொல்றீங்க. அதெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டதான் தம்பி. நாம் தமிழர் கட்சி அதிமுக கொடுத்தது. அது விஜயகாந்த் எத்தனை கோடி கொடுத்தாரு வாங்கினாருன்னா அதை சொல்ல மாட்டாரு. கைமாத்தினது எல்லாம் தெரியும், எல்லாமே புரியும். இது வந்து எங்களுக்கு காமாட்சி சார் அவர்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கெல்லாம் ஆதாரம் இல்ல. ஏயா ஒருத்தருக்கு வந்து லஞ்சம் கொடுத்தா ஆதாரம் வச்சுக்கிட்டா லஞ்சம் கொடுப்பான், போட்டோ எடுத்துட்டா பணம் கொடுப்பான். என்ன பேசுற நீ? கொஞ்சம் கூட நிதானம் இல்லாம பேசுற. ஏதாவது தண்ணி நீ போட்டியா? டாஸ்மாக் போனியா? இப்படி பேசுற. இங்க பாரு கண்ணு, ஒண்ணு வேண்டாம் கண்ணு, வெரி சிம்பிள். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி போன தேர்தல் நின்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் நின்றாங்க. தேர்தல் செலவுக்கு நாங்க பணம் கொடுத்ததோ ஓப்பனா நாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயே கொடுத்தோம், இன்கம் டாக்ஸ்லயே கொடுத்தோம்ல. கொடுத்தோமா இல்லையா? என்ன கொடுத்தீங்க? அப்புறம் என்ன தானி பேர் நீ அதை சொல்லாம எவ்வளவு கொடுத்தீங்க? அதெல்லாம் வேறங்க. தெரிஞ்சு கொடுத்தது இவ்வளவு, தெரியாம. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் எல்லாமே தேர்தல் செலவுக்கு கொடுக்கறது கரெக்ட் தான். சின்ன கட்சிகளுக்கு, பெரிய கட்சி யாரும் நம்மள்ட்ட வாங்க போறது இல்லை. சின்ன கட்சிகள் வாங்கிக்குவாங்க, தேர்தல் செலவுக்கு வாங்கத்தான் செய்வாங்க. இது வந்து ஒரு பெரிய மேட்டரா வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. காமாட்சி சார் அவருடைய தமிழ்நாடு நாயுடு பேரவைக்கு எவ்வளவு டிமாண்ட் வந்திருக்கு? நான் ஏற்கனவே எனக்கெல்லாம் வந்து நாயுடு பேரவைக்குள்ள நான் கட்சி வச்சுட்டு இருக்கும் போது எனக்கு கைவிட்டெல்லாம் வந்தது. ஆனால் நான் வாங்கிக்கிடல. என்ன காரணம்னா, எனக்கு அப்போ வந்து நான் கட்சியை பலப்படுத்தினா எனக்கு சீட்டு தான் வேணும்னு நின்றேனே தவிர எனக்கு பணம் வேண்டாம். என் ஆபீஸுக்கு வந்த 3 CA திருப்பி அனுப்பிச்சு விட்டேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் தான் வந்து எடுத்துட்டே வந்தார் கார்ல. சரியா? ஆமா, அதுவும் எங்க செயற்குழு கூட்டத்துல நடக்கும் போதே அவரையும் எத்தனை பேக் சார் கொண்டு வந்திருப்பாரு? எனக்குன்னு எத்தனை பேக் கொண்டு வந்திருப்பாரு? 3 C. அப்ப பெரிய கார்ல வந்தாரு. வரும்போது 3 பேக் எடுத்துட்டு வந்தார். ஒவ்வொரு C ஒவ்வொரு பேக்ல வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கண்ணு, நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு நான் வாங்கியிருந்தா அதை காட்டிலும் நான் அதிகமாக அந்த அளவுக்கு நான் செலவு பண்ணேன். 2001 தேர்தல் எல்லாம் வந்து 1.28 C வந்து நான் வந்து 1.28 கோடி வந்து செலவு பண்ணேன் அவங்களுக்காக 71 தொகுதிக்கு. இதெல்லாம் வந்து திரும்ப தரேன்னு சொன்னாங்க, திரும்ப தரவே இல்லை. அப்போது இருந்த கல்வி அமைச்சரும் இப்பயும் இருக்கத்தான் செய்யறாரு அந்த கட்சியில, அதிமுகல. அதனால இதெல்லாம் ஒரு சகஜம் தம்பி. இதை போய் நம்ம வந்து பெருசுப்படுத்தி பேச வேண்டாம். அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க தெரியும். கட்சியில் வந்து யாருக்கு என்ன தகுதி, இவங்களுக்கு போனால் எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், இவங்களுக்கு என்ன ஓட்டு கிடைக்கும், இவங்களை நிற்க வச்சா கூட்டணியில் சேர்த்தா ஜெயிக்க முடியுமா, வெற்றி வாய்ப்பு கிட்டுமா அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேஷன் அவங்களுக்கும். இந்த CBCID அது இது லொட்டுலஸுக்கு எல்லாம் ஆளுங்கட்சிக்கு இருக்கும், எதிர்கட்சிகளுக்கும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த த்ரெட் இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பட்டுவாடா பண்ணுவாங்க. அதனால இது ஒரு பெரிய ஜுஜிபி மேட்ரு. அதனால நம்ம அதுக்கு போக வேண்டாம். அதனால திண்டுக்கல் சீனிவாசன் அவர் ஓப்பனாக பேசுகிறாரு. அவர் எப்பயுமே மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுகிற ஆள் இல்லை. ஆனால் அவர்கிட்ட போய் யாரும் கூட்டணிக்கு போகிறேன்னு காசு கேட்கல. இன்றைக்கி அவர் வந்து நேரடியாக வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு 80 சீட்டு லொஸ்க்கு நாங்கள் விஜயுடைய கட்சியும் சரி அவங்கள என்ன அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி போகல. எங்கள்கிட்ட யாராவது கூட்டணிக்கு வந்தால் அவங்களுக்கு ஆட்சியிலையும் சீட்டும் அவங்களுக்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு தான். அவங்க தலைமையில தான் கூட்டணி அமைங்கிற மாதிரி தான் இப்போ அவங்க பேசுகிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. அதனால அவங்க யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டாங்க. விஜய் யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டார். அவர் கூட கூட்டணிக்கு போனால் அவங்க சீட்டு கொடுப்பாங்க, தேவையும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை அவங்கள பொறுத்த மட்டும். சரியா? ஆகையினால இதை வந்து மக்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. பணம் கொடுக்குறோம், கத்திரிக்காய் கொடுக்குறோங்கிறதெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துகிற செயல். மக்கள் தான் மகேசன். அதனால் மக்களின் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக நினச்சி 26ல் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வரும். அப்பொழுது இதே நேர்காணல் தெலுங்கர் மாடல்னு சொல்லுங்க, ஏன் திராவிட மாடல்? ஐயா நீங்க எப்படி வேண்டாலும் வச்சுக்கோங்க ஐயா. உங்களை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. கவலைப்பட்டாங்க, அதை பத்தி நாங்க கவலை. நீங்க இப்போ இப்படிதான் தெரியுவீங்க. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பாருங்க. 10 வருஷம் கழிச்சு ஐயோ நாங்க தப்பு திராவிட மாடல்னு சொல்லி மொத்தத்துல எங்க தலையில மண்ணலி போட்டு அப்படின்னு ஒரு நிலைமை வரல. பாருங்க, இப்பயும் சொல்றேன், நீங்க பேசுற இதே உங்க வீட்டுக்குள்ள
திராவிடன்ல இருக்கீங்கிறேன். யாரு ஏங்க நீங்க யாருங்க? நீங்க மூணாறுல பிறந்தா நீங்க திராவிடன் தானுங்க. யார்? நான் திராவிட. அப்புறம் யாருங்க நீங்க? நல்ல எங்க இருந்தாலும் தமிழன் தமிழன். ஆமா, எங்க ஆப்பிரிக்கால போறதுனாலும் தமிழன் தான். ஆமா, ஆப்பிரிக்கால மூணாறுல பிறந்தேன். தமிழன் தான். அங்க பாருங்க, மூணாறுனா என்ன? மூணாறு ஒரு இடம் மூணாறு. இங்க பாருங்க, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இதெல்லாம் சேர்ந்ததுதான். இதெல்லாம் இந்த ஏமாத்துறதுக்கு வந்து இதெல்லாம் விளக்கமே கொடுக்க முடியாது. நாட்டுல திராவிடம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் பேசவே முடியாது. ஏமாற்று தமிழர்களை ஏமாத்துறது, அவ்வளவுதான். விவாதத்தில் பங்கெடுத்த சிறப்பு விருந்தினர் இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி.